ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு சர்வர் கிரியேஷன் கிளாஸ் தான். ஸோ நோடு ஜேஎஸ் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வச்சு ஒரு ஹலோ வேர்ல்டு சர்வரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ நோடு ஜேஎஸ் ஓகே இல்லை நோடு சர்வர்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். SERVER ஓகே. நோடு சர்வர்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், ஷோ மோர் ஆப்ஷன், ஓப்பன் வித் VS கோட். ஓகே, ஒன்ஸ் VS கோட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைலில் எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறதால நான் server.js அப்படின்னு ஒரு ஃபைலை வச்சுக்கிறேன். நீங்கள் app.jsன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சர்வர் ஒரு அப்ளிகேஷன் தான். இல்லை வந்து index.jsன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட SERVER server.js இதுதான் நம்மளோட என்டையர் சர்வரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒன்ஸ் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தென் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். டெர்மினல் அப்படியே பேக் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கொடுத்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சில கமாண்ட்ஸை கொடுப்போம். பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேவா, Node.js அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். NODE node-v ஓகே. ஸோ அப்போ இதான் நம்மளோட Node.js வெர்ஷன். அடுத்தது NPM நோடு பேக்கேஜ் மேனேஜர் NPM-v இது ரெண்டுமே பக்காவாக இன்ஸ்டால் ஆயிருந்தால் தான் இந்த ஒர்க் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட let a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அடுத்த லைன் log a அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ இந்த Node.js server.py ஃபைலை நான் ரன் பண்ணணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு கமெண்ட் தெரியும். இது நார்மலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறது. ஓகே, NODE நோடு ஸ்பேஸ் SERVER server.js இல்லையா, இப்படி கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ரன் ஆகிட்டு இந்த ஃபைலோட அவுட்புட் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஓகேவா, தென் சேம் இதே மாதிரி தான் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஹலோ வேர்ல்டு சர்வர்ன்றதால ஸோ வி நீட் டு இன்ஸ்டால் சம் பேக்கேஜ். தட்ஸ் வை இந்த இடத்துக்கிட்ட NPM நோடு பேக்கேஜ் மேனேஜர் init ஓகேவா, நோடு பேக்கேஜ் மேனேஜர் init அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட்ஸ் இனிஷியலைஸ் அவர் சர்வர் இனிஷியலைஸ் ஆச்சுன்னா நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் நேம் உங்களோட சர்வர் நேம் கேட்குது, SERVER சர்வர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் உங்களோட வேர்ஷன் ஓகே 0.1 நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் உங்களோட வேர்ஷன். ஏன்னா ஒரு வாட்டி சர்வரை நீங்கள் அப்டேட் பண்ண சொல்ல அந்த வேர்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அடுத்து உங்களோட சர்வரோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்ட்ரி பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றது, டெஸ்ட் கமாண்ட், ஸோ கிட் ரெபாசிட்டரி, தென் கீபோர்ட்ஸ், ஆத்தர் யார் இந்த சர்வருக்கான ஓனர் அப்படின்றது, தென் உங்களோட லைசன்ஸ் பை தி டிஃபால்ட் ISC லைசன்ஸ் இருக்கும். தென் ஓகே, அவ்வளோதான். இப்போ இங்கே பேக்கேஜ்.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா, தென் இந்த ஃபைல் தான் ரியலி இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் நமக்கு ரியாக்டும் ஸ்டார்ட் ஆகும், இது இருந்தால் தான் நமக்கு சர்வரும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட NPM INSTAL இன்ஸ்டால் EXPREXS. இந்த எக்ஸ்பிரஸ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, Node.jsோட ஃப்ரேம் ஒர்க் அது இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம சர்வரை ரன் பண்ண முடியும். இப்போ www.google.com போனால் கூகுள் இருக்கும், youtube.com போனால் யூடியூப் இருக்கும், abilitycoding.com போனால் எபிலிட்டி கோடிங் இருக்கும், தமிழ் கோடிங் அகாடமி போனால் தமிழ் கோடிங் அகாடமி இருக்கும். இதெல்லாம் எதுக்கா எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு போனால் இது கிடைக்கண்டா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பர்டிகுலர் போர்ட்டில் நம்மளோட சர்வரை ரன் பண்ணுறது. இப்போதைக்கு நம்ம லோக்கலில் நம்ம சிஸ்டமில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்வர் ரன் பண்ணுறதால எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். NPM இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ், அப்புறம் NODEM இந்த நோடுமான் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியாக்ட்னு இருக்கு. ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகும், நம்ம அப்டேட் பண்ண கோடு அடிக்க அது ரியாக்ட் ஆகும். அதனால தான் அதுக்கு பேரே ரியாக்ட். ஓகேவா, ஸோ லைவாக நம்மளால ரியாக்ஷனை பார்க்க முடியும். லைக் வைஸ் நம்மளால HTML லைவ் கோட் எடிட்டர்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம அப்டேட் பண்ணால் டேரெக்டாக அப்டேட் ஆகும். இல்லைனா நீங்கள் இப்போ கோட் எடுப்பீங்க ஒரு 10 லைன், அப்புறம் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பீங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். திரும்பி ஒரு 10 லைன் கோட் எடுப்பீங்க, அப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கேயும் நோடுமான்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துக்கிட்ட டிபெண்டன்சி அப்படின்றத நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, எக்ஸ்பிரஸ் அண்ட் நோடுமான். இந்த நோடுமான் எதுக்காகனா நார்மலாக ஒரு சர்வரை நம்ம இப்போ எப்படி ரன் பண்ணோம், இந்த இடத்துக்கிட்ட நோடு server.js இப்போ இந்த மாதிரி ரன் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துட்டேன், கோடை எடுத்துட்டேன், அதனால நமக்கு இல்லை. ரன் பண்ண சொல்ல ஒரு வாட்டி 5ன்னு வரும். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த கோட் ரன் ஆயிடுச்சு. நான் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு காமிக்கிறேன். ஸோ we need to create a server first. அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும், நோடுமான் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத. அதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்பிரஸ் பேக்கேஜை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். கான்ஸ்ட், மோஸ்ட்லி வி வில் யூஸ் கான்ஸ்ட். ஓகே, கான்ஸ்ட் EXPRESS எக்ஸ்பிரஸ்
ஈக்குவல் டு REQUIRE ரெக்வயர். நீங்க ரியாக்ட் மாதிரிலாம் இம்போர்ட்னு யூஸ் பண்ண முடியாது, ரெக்வயர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க, அது நோடு மாடல்ஸ்ல இந்த இடத்துக்கிட்ட எக்ஸ்பிரஸ்ன்ற இடத்துல என்ன ஆயிருக்கும், அது இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேவா? தென் இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்றோம், எக்ஸ்பிரஸ்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் எப்படி ப்ரோ யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஆப், ஒரு ஆப் அப்படின்ற ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்பிரஸை ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ஆப்பை கால் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சர்வரை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு ப்ரௌசர் போயிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட சிம்பிளா நம்ம ஆப்பை இனிஷியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆனால் அந்த ஆப்பை ரன் பண்ணணும் இல்லையா, அதனால கீழே வந்து ஆப் டாட் லிசன், ஆப் டாட் லிசன், LISTEN லிசன் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நீங்க எந்த போர்ட்ல லிசன் பண்ணணுமோ, அது 3000னா 3000, ரியாக்ட் 3000ல பை தி டிஃபால்ட் ரன் ஆகும், அதனால நான் 5000 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து லிசன் ஆகும். இப்போ நம்ம ப்ரௌசர் போயிடலாம். ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படின்னு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? சர்வரை ஸ்டார்ட் பண்ணா, சர்வரை ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு இட் ஒன்ட் ஒர்க். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் பிகாஸ் இந்த இடத்துல கேனாட் கெட்னு வரும். சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கெட்டில் எனக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? நீங்கள் சர்வருக்கு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ரவுட். இப்போ எப்படி நம்ம ரியாக்ட் ரன் பண்ணிட்டு நார்மலாக ரன் பண்ண சொல்ல ஹோம் பேஜில் எனக்கு ஒரு ஹோம் டேட்டா காமிக்கும், அபவுட் போனால் அபவுட் டேட்டா காமிக்கும், காண்டாக்ட் போனால் காண்டாக்ட் டேட்டா காமிக்கும், ரவுட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கேயும் அந்த மாதிரி ரவுட் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி ஆப். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஆப் நான் என்ன ஸ்மூத் பண்ணிடுறேன். ஓகே, ஆப் டாட் கெட், ஆப் டாட் கெட்ன்றது இட்ஸ் அ மெத்தட். ஓகேவா? ஆப் டாட் கெட் இஸ் த மெத்தட். இந்த நம்மளோட அப்ளிகேஷன்ல இருந்து யாராச்சும் வந்தா ஒரு பர்டிகுலர் ரவுட்டுக்கு, யார் எங்க வந்தா, இங்க வந்தா, ஓகே, கெட்டுன்னு கொடுத்தாலும் ஓகே தான். இங்க யாராச்சும், அதாவது லோக்கல் 5000 கெட், இல்ல எதுவுமே கொடுக்கலன்னா இந்த இடத்துல ஸ்லாஷ், யாராச்சும் லோக்கல் 5000க்கு வந்தா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ஷோ பண்ணணும். அதனால இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர். ஓகேவா? தென் இதுதான் எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவதா இதுக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா யாராச்சும் இங்க வந்தா எனக்கு இந்த ஏரோ ஃபங்க்ஷன் என்ன ஆகணும், எனக்கு ஒர்க் ஆகணும். யாராச்சும் இங்க வந்தா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ட்ரிகர் ஆகணும். இட்ஸ் லிட்டரலி லைக் ஆன் கிளிக். when I click the button the function will get executed. Likewise, whenever somebody come to this URL on the server, then this function will get executed. Okay, இப்போ இதுல just simple இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு request, REQUEST request, comma PO response, RESPONSE response அப்படின்ட்டு நான் ரெண்டு பாராமீட்டரா கொடுக்குறேன். ஒன்று ரெக்வஸ்ட்னா யூசர், அதாவது நம்ம வந்து அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்றோம், எனக்கு இந்த டேட்டா வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ரெஸ்பான்ஸ்னா அந்த யூஆர்எலுக்கு யாராச்சும் போனாங்கன்னா, அந்த ரவுட்டுக்கு யாராச்சும் போனாங்கன்னா என்ன பண்ணும், சர்வர் நமக்கு டேட்டா கொடுக்கும், அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட், யாராச்சும் இந்த இடத்துக்கிட்ட வந்தா எனக்கு HELLO ஹலோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? காமிக்குதான்னு செக் பண்ணுவோமா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு காமிக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சர்வர் ரன்னில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் சர்வரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த மாதிரி சர்வரே இல்லை அப்படின்னு வரும். ஓகேவா? வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் நவ் இந்த இடத்துக்கிட்ட ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்வரை நீங்கள் ஏதாவது இங்கே சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அதை இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹலோ வேர்ல்டு UPDATED அப்டேட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகலை. எனக்கு லைவாக என்ன ஆகுது, எடிட் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், தென் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு லைவாக ஒர்க் ஆகணும்னா என்ன ப்ரோ பண்ணுறது? அதுக்கு நோட்மான்னு ஒரு டிபெண்டன்சி இருக்குது, npm install நோட்மான். நீங்கள் தனித்தனியாக கொடுத்தாலும் சரி தான், npm install express, npm install நோட்மான்னு, இல்லை npm install express ஸ்பேஸ் நோட்மான் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பேக்கேஜ் கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா? இந்த நோட்மானை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இந்த சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி நோடுக்கு முன்னாடி நோட்மான் அப்படின்னு போட்டுருணும்.
போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்க நோடு சர்வர் டாட் ஜேஎஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணா பழைய மாதிரி தான் அது என்ன ஆகும், அப்டேட் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, எனக்கு அப்டேட் ஆகாது. அதுக்கு பதிலா நீங்க npm ஸ்டார்ட்னு ஸ்டார்ட் பண்ணோம், ரியாக்ட் மாதிரியே npm ஸ்டார்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நோடுமான் டு ரீஸ்டார்ட் அட் எனி டைம் என்டர். ஓகேவா? அது ஆர்எஸ்னா ரெஃப்ரெஷ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்க இந்த இடத்துக்கிட்ட நான் கண்ட்ரோல் ஒய் இந்த இடத்துக்கிட்ட இல்லை யூபி டிஏடிஇடி ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகுது பார்த்தீங்களா? BCAUSV because of இங்க பாருங்க, நான் ஒரு சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எனக்கு அதுவே ரீஸ்டார்ட் ஆகிக்குது சர்வர். பிகாஸ் ஆஃப் NODEMON பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது பாருங்க, எத்தனை வாட்டி ரீஃப்ரெஷ் ஆகுது பாருங்க இங்க. ஆனா இந்த இடத்துக்கு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா யாராச்சும் எனக்கு வந்தாதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கெட்ன்றது இட்ஸ் அ மெத்தட், வந்தாதான். அப்ப நான் ரெஃப்ரெஷ்னு இங்க கொடுத்தாதான் எனக்கு வரும். ஆனா சர்வர் அது ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆயிடும் டேட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு வேரியேஷன். இப்போ நெட்வொர்க் டேப்ல போறோம், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்வொர்க் டேப்ல போறோம். நான் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்றேன், பண்ண சொல்ல எனக்கு இந்த இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல போக சொல்ல பாருங்களேன், ஹலோ வேர்ல்ட் அப்டேட்டட் பிகாஸ் ஆஃப் நோடுமான் அப்படின்னு வருது. இந்த இடத்துக்கிட்ட ஹலோ வேர்ல்ட்னு வச்சுக்கலாமே. இந்த இடத்துக்கிட்ட ஸ்லாஷ் கெட். ஓகேவா? யாராச்சும் இங்க வந்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும், சம் டேட்டா வரணும். இப்போ என்கிட்ட எரர் வந்திருக்கு பாருங்க, ஹெடர்ஸ்ல 404 நாட் ஃபவுண்ட், ஸ்டேட்டஸ் கோட் 404 நாட் ஃபவுண்ட்னா அந்த மாதிரி ஒரு சர்வரே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஸ்லாஷ் கெட் அப்படின்னு கொடுத்தா இப்போ நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, சர்வர் க்ளோஸ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும். இந்த இடத்துல பாருங்க கெட்னு ஒரு மெத்தட் போயிருக்கு. ஓகே, இந்த மெத்தட்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு, ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த நீங்க என்ன டேட்டா கூட நீங்க அனுப்பலாம், கான்ஸ்ட் டேட்டா இல்ல கான்ஸ்ட் STUDENT ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ். ஓகே, 10th இப்படி நீங்க அனுப்பலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை நீங்க அனுப்ப போறீங்க, என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணா போதும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், இந்த இடத்துல பாருங்க கெட்னு இருக்கா, கிளாஸ் 10th அந்த டேட்டா வந்திருக்கா. இந்த மாதிரி நீங்க நிறைய டேட்டா வச்சுக்கலாம். ஸோ STATUS ஸ்டேட்டஸ் பாஸ். இப்போ பாருங்க நான் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஜஸ்ட் நான் whenever அந்த சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணனா எனக்கு ரெஸ்பான்ஸ்ல ரிட்டன் ரெஸ்பான்ஸ்ல, அதாவது ரெக்வஸ்ட்னும் போது நான் போயிட்டு ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? ரெஸ்பான்ஸ் போது ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்வர் எனக்கு கொடுக்கறது ஆக்சஸ் பண்றதுக்கு அப்புறம், அதுதான் ரெஸ்பான்ஸ். வந்திருக்கா? ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்கும். இந்த ரெஸ்பான்ஸை தான் எடுத்து நம்ம டேபிளில் ஷோ பண்ணுவோம். ஓகேவா? API கன்செப்ஷனில் இவ்வளோ தான் சர்வர். தென் சிம்பிளா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கெட் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு கெட் போடுறேன், ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட அட்மின் ADMIN அட்மின் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட அட்மின் போது ரோல் ADMIN ரோல் அட்மின் ஸ்டேட்டஸ் பிரசன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த அட்மினை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். யாராச்சும் ஸ்லாஷ் ADMIN அட்மின் வந்தா, ஓகேவா, யாராச்சும் ஸ்லாஷ் STUDENT ஸ்டூடெண்ட்னு வந்தா இப்போ என்ன நடக்கும், ஸ்லாஷ் அட்மின் வந்தா என்ன நடக்கும்னு பார்க்க போறோம். ஓகேவா? சிம்பிள். இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஜூம் ஆகலையா? சூப்பர். ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். ஓகே, அது கொஞ்சம் ஸ்மால் ஆயிடுச்சு. ஓகே, தென் இதை நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஓகேவா? கெட்டுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்போ எனக்கு வரல. இந்த இடத்துக்கிட்ட STUDENT ஸ்டூடெண்ட் யாராவது வந்தா எனக்கு இந்த இடத்துல ஸ்டூடெண்டோட டேட்டாவும், இந்த இடத்துக்கிட்ட யாராச்சும் ADMIN அட்மின் வந்தா எனக்கு இந்த இடத்துல அட்மினோட டேட்டாவும் காமிக்குதா? அதுதான் விஷயம். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன், நெட்வொர்க் போறேன், ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இந்த இடத்துல அட்மின் என்ன இருக்கும், ஒரு ரெக்வஸ்ட்னா போயிருக்கும். ஓகேவா? அந்த URLக்கு வந்தீங்கன்னா அந்த சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கும். ரிட்டர்ன்ல ரெஸ்பான்ஸ்ல நமக்கு ஒரு டேட்டா அனுப்பும். ஓகேவா? அது அரே ஆஃப் ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம்.
இந்த இடத்துக்கிட்ட இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு அரேவா இருக்கலாம், அந்த அரேக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா, அட்மின் ப்ரெசன்ட் கமா கண்ட்ரோல் வி இந்த இடத்துல பாருங்க. ஓகே, we did something, control C, control V, control S. ஓகே, ரோல் admin 1, ரோல் admin 2. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ABSCNT absent அப்படின்னு இருக்கு. இது மாதிரி மல்டிபிள் டேட்டாவை கூட நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வந்து டேட்டா பேஸ்ல இருந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பாருங்க, அகெயின் ரெஃப்ரெஷ். இந்த இடத்துக்கிட்ட அதே ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, மல்டிபிள் டேட்டா கிடைக்குது. பாத்தீங்களா? ஸோ அவ்வளோதான் டியூட் விஷயம். இப்போ இதை எடுத்து உங்களால் டேபிளில் ஷோ பண்ண முடியாதா, இந்த அரே ஆஃப் டேட்டாவை மேப் ஃபங்க்ஷன் மூலயமா யூஸ் பண்ணி? சிம்பிள். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா கிடைக்குது. ஓகே, இது அட்மின் போது அந்த டேட்டாவும், STUDENT ஸ்டூடெண்ட் போது இந்த டேட்டாவும் கிடைக்குது. இதுதான் ஒரு சர்வர்ல இருந்து ஒரு கெட் மெத்தட் மூலயமா நம்ம எடுக்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MongoDB டேட்டா பேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை எப்படி கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட்ன்றது பண்ணுறது அப்படின்றதா ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அடுத்த கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.